தற்போதைய அண்மை செய்தி. நெதர்லாந்துக்கு சென்ற பிரதமர் மோடியிடம் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஆனைமங்கலம் சோழர் செப்பேடுகள் ஒப்படைக்கப்பட உள்ளன. சோழர் கால செப்பேடுகளை இந்தியா எடுத்து வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 300 ஆண்டுகால தமிழக வரலாறு தற்போது இந்தியா திரும்புகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். மணிக்கா, உலகத்திலேயே மூத்த குடிமக்கள் என்றால் அது தமிழ் குடிமக்கள் தான். தமிழ் குடிமக்கள் ஆற்றிய தொண்டுகளும் அவர்கள் உருவாக்கிய பல்வேறு சிற்பங்களும் இப்போதும் உலக நாடுகளில் கலைநயமிக்க பொருளாகவும் காட்சி பொருளாகவும் பல மியூசியங்கள்ல அது பாதுகாக்கப்படுகிறது. இப்படிதான் தமிழ்நாட்டினுடைய முக்கிய பொக்கிஷமான ஆனைமங்கலம் செப்பேடுகள் என்பது 300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய நாகப்பட்டினத்திலிருந்து நெதர்லாந்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில அங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியிடம் இன்று முறைப்படி அந்நாட்டு அரசு ஒப்படைக்க இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி 5 நாட்கள் அரசுமுறை பயணமாக பல்வேறு நாடுகளுக்கு சென்றுள்ளார். நேற்று ஐக்கிய அரபு அமீரகம் சென்றிருந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து தனி விமானம் மூலமாக நெதர்லாந்து புறப்பட்டு சென்றார். நெதர்லாந்துல சில மணி நேரங்களுக்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தனி விமானம் தரையிறங்கிய நிலையில பிரதமர் அங்கு வாழக்கூடிய தமிழ் மக்களிடையே பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி அதை பங்கேற்கவும் இருக்கிறார். இந்த நிலையில்தான் பிரதமர் அலுவலகம் தரப்பிலிருந்து சில தகவல்களை வழங்கி இருக்கிறாங்க. அதுல தமிழ்நாட்டிற்கு நெருக்கமாகவும் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய பொக்கிஷங்கள்ல ஒன்றான ஆனைமங்கலம் செப்பேடுகள் என்பதை பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஒப்படைக்க அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளதாக அந்த விளக்கங்கள்ல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது கிபி 985 1014 காலகட்டத்துல முதலாம் ராஜராஜ சோழன் காலகட்டத்துல உருவாக்கப்பட்ட ஆனைமங்கலம் செப்பேடுகள் என்பது 30 கிலோ எடை அளவுக்கு இருக்கும். வெண்கலத்தால் ஆன செப்பேடுகள் என்பதுதான் நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய அரசு பாதுகாப்பாக வைத்து வருகிறது. அந்த செப்பேடுகள் தான் இன்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஒப்படைக்க இருக்கிறது. இதனால் தமிழ்நாட்டிற்கோ இந்தியாவிற்கோ என்ன ஏற்பட போகிறது என்றால் இது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக பார்க்கப்படுகிறது. இதற்கான காரணம் ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திரனுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது என்பது எல்லாம் இந்த செப்பேடுகள்ல இருக்கிறது. சமஸ்கிருத பகுதி ஒரு பகுதியாகவும் தமிழ் மொழியில எழுதப்பட்ட ஒரு பகுதியாகவும் 2 மொழிகளும் கலந்து எழுதப்பட்ட ஒரு பகுதியாகவும் இந்த செப்பேடுகள் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுல சமஸ்கிருதத்தை பொறுத்தவரையிலுமே கடவுளிடமிருந்து பக்தியை எப்படி பெறுவது உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருப்பதாகவும், தமிழ் மொழியை பொறுத்தவரையிலுமே நாகப்பட்டினம் மாவட்டத்துல அப்போது இருந்த தென் இந்தியாவினுடைய முக்கிய துறைமுகங்கள்ல ஒன்றான நாகப்பட்டினம் துறைமுகத்துல பௌத்த மடம் கட்டுவதற்கு ராஜராஜ சோழன் அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருந்து எப்படி எல்லாம் தன்னுடைய சேவை மற்றும் பொருட்களை எல்லாம் வழங்கினார் உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் இந்த செப்பேடுகள்ல இருக்கிறது. இவற்றை தவிர ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் உள்ளிட்டவருடைய வம்சாவளிகள் எப்படி இருந்தது உள்ளிட்ட அம்சங்களும் இந்த செப்பு தகடுகள்ல அடங்கி இருக்கிறது. இது தமிழ்நாட்டினுடைய முக்கிய பொக்கிஷ பொருளாக இருந்தாலும் கூட இது அப்போதைய நெதர்லாந்து ஆட்சியாளர்களிடம் இது வழங்கப்பட்டது அவர்கள் நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு வந்திருந்த போது அப்படின்னு பல்வேறு குறிப்புகள் சொல்கிறது. குறிப்பாக 1700 ஆண்டுகள்ல நாகப்பட்டினத்துல டச்சு கிழக்கிந்திய கம்பெனி கட்டுப்பாட்டுல இருந்த போது டச்சு மதபோதகர் கேம்பர் அப்படின்றவர்கிட்ட அப்போது அங்க இருக்கக்கூடிய அரசர்கள் வழங்கியதாகவும் அவர் ஒரு கட்டத்திற்கு நெதர்லாந்து கொண்டு சென்ற நிலையில நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய லைடன் பல்கலைக்கழக நூலகத்துல இது பாதுகாப்பாக வைக்கப்பட்டது அப்படின்ற வரலாறுகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. இப்போது லைடன் பாதுகாக்கப்பட்ட சொத்தாக இருக்கக்கூடிய நிலையில பிரதமர் நரேந்திர மோடி பயணத்தின் போது இதை மீண்டும் இந்தியாவிடமே திருப்பி ஒப்படைக்க நெதர்லாந்து அரசு முடிவு செய்திருக்கக்கூடிய நிலையில இந்த பயணத்தின் போது அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது அப்படின்ற விளக்கங்களையும் வழங்கியிருக்கிறாங்க. எனவே இது ஒப்படைக்கப்படும் போது தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமிக்க ஒரு செப்பு தகடு மீண்டும் பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தாயகம் திரும்புகிறது அப்படின்றது உறுதி செய்ய முடிகிறது. யோகேஸ்வரன், விரிவான தகவல்களுக்கு நன்றி.